இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹே, என்ன இப்படி கொதிக்குது? இரு, இந்த ஹோட்டல்ல யாராவது டாக்டர் இருக்காங்களா பார்த்துட்டு வரேன். நந்தினி, யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த ஹோட்டல்ல டாக்டர் யாராவது இருக்காங்களா? ஏன் சார்? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க. டாக்டர் இருங்க சார், செக் பண்றேன். சார் யாரும் இல்ல சார். பக்கத்துல ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? சார் இல்ல சார், பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இல்ல சார், சின்ன ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. அதுவும் 2 கிலோமீட்டர் தள்ளி போகணும். இந்நேரத்துக்கு திறந்திருக்குமான்னு தெரியல சார். சரி, நான் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சார் இது ஹில் ஸ்டேஷன் சார். நைட்டு வெளியே போறது சுத்தமா சேஃப்டி கிடையாது சார். யானை, காட்டெருமை, ஓனாய் எல்லாம் வரும் சார். இப்ப போக வேணாம் சார், ரிஸ்க் சார். வெயிட் பண்ணுங்க, விடிஞ்சதும் காலையில எழுந்து ஹாஸ்பிட்டல் போலாம் சார். ஏங்க, காலையில வரைக்கும் காய்ச்சல் எப்படிங்க இருப்பாங்க? உங்ககிட்ட பைக் ஏதாவது இருந்தா கொடுங்களேன், நான் போயிட்டு வந்து கொடுத்துறேன். இருக்குங்களா? இருக்கு சார். சார் வண்டி கொஞ்சம் பழசு, பார்த்து போங்க. சரி, ஓகேங்க. சரிங்க சார். என்ன ஆச்சு? ஏன் ஆஃப் ஆயிருச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை பெட்ரோல் எதுவும் இல்லையோ? பெட்ரோல்லாம் இருக்கு, ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? இது வேலைக்காகாது. பைக் இங்கே விட்டுட்டு போயிட வேண்டியதான். ஆரம்ப சுகாதார நிலையம், ஏற்காடு. ஏங்க, டாக்டர் எங்க இருக்காங்க? டாக்டர் இல்லைங்க, காலையில தான் வருவாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என் பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லைங்க, பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. என்னாச்சு? கிளைமேட் ஒத்துக்கலைங்களா? இல்லைங்க, இன்னைக்கு நண்டு சாப்பிட்டாங்க. அது ஏதோ உடம்புக்கு ஒத்துக்கல போல. உடம்புல வேற ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. சார் ஒன்றும் பதட்டப்படாதீங்க சார், உங்க பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகாது. நான் பெயின் கில்லர், ஸ்லீப்பிங் டேப்லெட் தரேன், அதை சாப்பிட சொல்லுங்க. அதுக்கு முன்னால நெத்தி, உள்ளங்கை, கை கால்லாம் நல்லா சூடு பறக்க நீங்க நான் கொடுக்கற மருந்தை போட்டு தேய்ச்சி விடுங்க. உடம்பு வலி குறைஞ்சிடும். காலையில அவங்கள கூட்டிட்டு வாங்க, டாக்டர் பார்த்து விவரம் சொல்லுவாரு. இந்த மருந்தை நான் சொன்ன மாதிரி நல்லா சூடு பறக்க நீங்க தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டை கொடுங்க. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கஞ்சி மாதிரி ஏதாவது குடிக்க கட்டாயம் கொடுங்க. சரிங்க சிஸ்டர். எவ்வளோ சிஸ்டர்? 120 ரூபாய். இந்தாங்க. தேங்க்யூ. நன்றி சிஸ்டர். ஷோ, இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே சார். நீங்க கொடுத்த பைக்கு போற வழியில் நின்றுச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இங்கதான் ஹோட்டல் பக்கத்துல தான் நிக்குது. அது பரவாயில்ல சார், நான் காலையில ஆள் வச்சு எடுத்துக்கிறேன். சார் பைக் ரிப்பேர்னா அப்போ நீங்க ஹாஸ்பிடல் போலியா சார்? இல்லங்க, நான் நடந்தே போயிட்டு வந்துட்டேன். சார் இந்த இருட்டுல நீங்க நடந்தே போயிட்டு வந்தீங்களா? நீங்க போயிட்டு வந்த வழியில சுத்தமா வெளிச்சமே இருக்காதே சார், எப்படி சார் போயிட்டு வந்தீங்க? இல்லங்க, போகலைன்னா மருந்து வாங்க முடியாது. அப்புறம் ராத்திரி முழுக்க என் பொண்டாட்டி தூங்காம கஷ்டப்படுவா. மாத்திரை போறதுக்கு முன்னாடி கஞ்சி மாதிரி கொடுக்கணுமா? இங்க யார்கிட்டயா சொல்லி கொஞ்சம் ரெடி பண்ணி தர முடியுமா? சார் குக்கி யாரும் இங்க இல்லைங்களே, எல்லாருமே போயிட்டாங்களே சார். ஷோ. சரி, அரிசி உப்பு மட்டும் இருந்தா கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? சார் என்ன சார் பண்ண போறீங்க? இல்லங்க, நானே கஞ்சி வச்சு கொடுத்துறேன். எங்க எடுத்து கொடுக்குறீங்களா? சார் நான் ரூம் சர்வீஸ் வர்றவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன், நீங்க போங்க சார். சரிங்க, ரொம்ப நன்றி. கொஞ்சம் சீக்கிரம். சரிங்க சார். பொண்டாட்டிக்கு காய்ச்சல்னதும் எதை பத்தியும் கவலைப்படாம காட்டுக்குள்ள இந்த இருட்டுல போயிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி புருஷன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்.
நந்தினி பயப்படாத, மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இரு யாருன்னு பாக்குறேன். சார் அரிசியும் சால்ட்டும் கேட்டிங்களா? கொடுங்க. நந்தினி, உனக்கு நான் கஞ்சி வச்சு கொடுக்குறேன். அதை குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கோ. நம்ம காலையில போய் டாக்டரை பார்க்கலாம். கஞ்சியா? இந்த நேரத்துல எப்படி? அதெல்லாம் நான் வச்சு தரேன். இரு வரேன். நந்தினி, அரிசி வேகட்டும். அதுக்குள்ள இந்த மருந்தை உன் கை காலெல்லாம் தேய்ச்சி விட சொல்லி நர்ஸ் சொன்னாங்க. நந்தினி, இங்க யாரும் இல்ல, நான் தான் பண்ணணும். நான் தேய்ச்சி விடலாமா? சரி, நீ படுத்துக்கோ. கை இந்தா. நந்தினி, நான் வேணா ஊட்டி விடுறேன். இல்ல சாப்பிட முடியாம கஷ்டப்படுறேன், இல்ல அதான்